குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபேவரேட்டான ஒரு ரெசிபிங்க பிரெட் சாண்ட்விச். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு டிஷ். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரே ஒரு கேப்சிகம், அதையே பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டீஸ்பூன் மயோனீஸ் சேர்த்துக்கலாம். மயோனீஸில் உப்பு இருக்கிறதுனால தனியாக உப்பு சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க காய்கறி அளவுக்கு 4 சாண்ட்விச் வரைக்குமே பண்ண முடியுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு நார்மலான பிரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு தேவைன்னா கெச்சப் கூட தடவிக்கலாம். நான் வந்து கெச்சப்லாம் எதுவும் தடவலை. அப்படியே நமக்கு எந்த அளவுக்கு காய்கறி தேவையோ அந்த அளவுக்கு காய்கறி இதில் வச்சுக்கலாம். காய்கறி வச்சதுக்கப்புறமா அடுத்ததாக இது கூடவே சீஸ் ஸ்லைஸுக்கு பார்த்தீங்களா, அதை ஒன்று வச்சுக்கலாம். உங்ககிட்ட எந்த சீஸ் இருக்கோ அதை வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இது நம்ம பிரியாமல் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணலான்னா, மேலே ஒரு தட்டை வச்சு அது மேலே இந்த இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்குது பார்த்தீங்களா, எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஒரு கல் இருக்கும். அதை வயிட்டுக்காக நம்ம வச்சுக்கலாம். ஒரு 10 செகண்ட் வச்சா போதும். 10 செகண்ட்க்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நல்லாவே ரெண்டுமே ஒட்டி பிடிச்சிருக்கும், பிரிஞ்சு வராது. இப்போது இந்த ப்ரெட்டை எடுத்துட்டு அடியில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இதை ஒரு 30 செகண்ட் மட்டும் வச்சுருக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஒட்டி பிடிச்சிக்கிச்சு. இதை இப்போ திருப்பி போட்டு நல்லா அந்த காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஈஸியான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 2ஆகவே கட் பண்ணி என் குழந்தைங்களுக்கு கெச்சப்போடு தான் நான் கொடுக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.